கியூட் பேபி அத்தியாயம் 27. நான் உங்கள் சுராமிகா சுரேஷ். தன்னுடைய இன்னொரு நண்பனின் ஹவுஸில் கொண்டு போய் சுபியை வைத்துக் கொண்டான் அன்பு. சுபி மனதிற்குள் திட்டி தீர்த்தாள். அந்த பெண்ணிற்காக என்னை அவன் வேறொரு இடத்திற்கு கூட்டி செல்கிறான் என்று நினைக்கும் போது அவளுக்கு கோபம் தாங்க இயலவில்லை. எப்படியெல்லாம் தன்னை காதலித்தான் என்று யோசித்து பார்த்தாள். ஆனால் அவர்களின் காதலை மதிக்காமல் இவள்தான் விட்டுவிட்டு சென்றாள் என்பதை யோசிக்க மறந்துவிட்டாள். காலேஜ் படிக்கும் போது இவர்கள் இருவரும் காதல் செய்து கொண்டிருக்கும் போது அன்பின் ஃப்ரெண்ட் நண்பர்களை வெறுப்பாள். அவர்கள் தனக்குள் வரக்கூடாது என்று கட்டளையிடுவாள். அவள் சொல்வது போல அன்பும் கேட்டான். இவளுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியது போகத்தான் தன் நண்பர்களிடம் இவன் செல்வான். அப்பொழுது ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று அவன் ஊருக்கு சென்று வந்திருந்த போது தன் அம்மாவிற்கு பக்கவாதம் என்று அவன் சொல்ல அவளுக்கு பயமானது. அவளை சுற்றி இருக்கும் தோழிகள் அனைவரும், ஒரு பக்கவாதம் வந்த மாமியார் கூட நீ எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அவனை கல்யாணம் பண்ணினா அவங்க அம்மாவுக்கு நீ சேவை செஞ்சுட்டு தான் இருக்கணும். உனக்கு வசதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ? உன்னோட ஆடம்பர செலவுக்கு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று அவர்களும் சொல்ல அதையே அவளின் அம்மாவும் சொன்னாள். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு சுபிசாவிற்கு மாப்பிளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தவுடனே அங்கு ஓடினான் அன்பு. வாசலில் நின்று இத்தனை கேள்விகளையும் அவங்க அம்மா அவனிடம் கேட்க அவனுக்கு எந்த பதிலும் இல்லை. அமைதியாக இருந்தான் அன்பு. பொறுமையாக இருந்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல், இதெல்லாம் உங்க பொண்ணு செய்ய வேண்டியது வராது. எங்க அம்மாவை பாத்துக்கிற பொறுப்பு என்னுடையது. அதே மாதிரி என் மனைவியை பாத்துக்கிற பொறுப்பும் என்னுடையது. இரண்டையுமே நான் சிறப்பா செய்வேன். தயவு செஞ்சு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று அவன் கேட்க, சுபி வெளியில் வந்தவள், இல்ல அன்பு, இது செட் ஆகாது. என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான் வரும். வசதியே இல்லாம உன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம்னு நினைச்சா உடம்பு சரியில்லாத உங்க அம்மாவை எப்படி என்னால பார்க்க முடியும்? நீயே பார்த்தாலும் ஒரு நாள் என்னை பார்க்க சொல்லுவ. அது எனக்கு பிடிக்காது அன்பு. நாம பிரியறதுதான் அழகு. கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன் நான். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத பிளீஸ் என்று சொன்ன ஒரு வார்த்தையில் இடிந்து போனான் அன்பு. அப்பொழுது அவள் முகத்தில் முழித்தவன் தான் அதன் பின்னால் இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்க்கிறான். அவள் அதை நினைத்து பார்த்து கொண்டு அன்பை முறைத்தாள். ஒரு வேலைக்காரிக்காக நம்மை ஒதுக்கி வைக்கின்றாள் என்றாள். அவள் வேலைக்காரி இல்லையோ, இவனின் காதலியாக இருப்பாளோ என்ற சந்தேகம் வர அன்பை பார்த்தாள். அன்பு அவள் குடிப்பதற்கு சூப் வைத்து குடிக்க எடுத்து வந்து அவளுக்கு ஊட்டி விட்டான். சுபி, இனிமேல் நீ ஆபீஸ் வர வேண்டாம். உன்னோட செலவையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். உங்க அம்மா அப்பாவை பார்த்து நான் பேசி உனக்கு உன் கணவன் கூட சேர்த்து இருக்கிற மாதிரி பண்றேன். அது வரைக்கும் என்று சொல்லி கொண்டு அவளை சாப்பிட வைத்து முடித்தான். சரி, நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறேன் என்று எழும்ப அவன் கையை பிடித்து இழுத்தாள். பிளீஸ், நீ அங்க போனா என்னை யார் பாத்துக்குவா? என்னை யாருமே பாத்துக்க மாட்டாங்க. தனியா இருக்கேன். எனக்கு தண்ணி எடுத்து தர கூட ஆள் இல்லை என்று அவள் சொன்னாள். தண்ணி உன் பக்கத்துலதான் எடுத்து வச்சிருக்கேன். எது தேவைனாலும் என்னை உடனே கூப்பிடு. நான் வந்து உனக்கு செய்யறேன். ஆனா நான் இங்க தங்க முடியாது. பாவம், அங்க பிரியா தனியா இருக்கா. அவ தனியா இப்படி இருக்க மாட்டான். இவ்வளவு நேரம் இருந்ததே பெரிய விஷயம். எப்படியும் வெளியே தான் வந்து உட்கார்ந்து இருப்பாள். அதுக்கு முன்னாடி நான் போகணும். அன்பு, எப்படி உன்னால முடியுது? அவளாலதான் நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவள் என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. அதனாலதான் விழுந்து என் வயிற்றுல அடிபட்டு இருக்க அன்பு. எனக்கு எது நடந்தாலும் அவதான் பொறுப்பு. ஆனா நீ என்னை பத்தி கவலைப்படவே மாட்டேங்கிற. அவளை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க. சரி, போயிடு அன்பு. இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட இரு பிளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. போன் பண்ணா கூட என்னால முடியுமா? முடியாம போச்சுன்னா எப்படி போன் பண்ணி கூப்பிடுவேன் அன்பு? அது சரி என்றுதான் பட்டது. அவள் பாவம் நடக்க முடியாமல் இருப்பதால் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாள். சரி, நாம எங்கேயே இருப்போம் என்று அவன் அந்த சேரில் உட்கார்ந்தான். இரவு 11 மணிக்கு கார்த்தி போன் வந்தது. அன்பு அதை எடுத்து காதில் வைத்து, சொல்லுடா கார்த்தி என்று சொல்ல, டேய் கொஞ்சம் பிரியா கிட்ட கூடுறா, பிரியா கிட்ட பேசணும் என்று அவனும் சொல்ல, டேய் நான் சுபியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். அவளுக்கு வேற வீடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அங்க அவளை கொண்டு விட்டுட்டு அவளுக்கு ரொம்ப முடியல. அதனால அங்க தங்கியிருக்கேன். காலையில போனதும் கொடுக்கறேன்டா என்று அவனும் சொல்ல, டேய் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி இருந்தா நான் அவளை பார்க்க வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன் மச்சான். என்கிட்ட சொல்லாம போனியா என்று அவன் கேட்க, உனக்கு புரியுதா? எமர்ஜென்சி கார்த்தி, அதனாலதான் இங்க இருக்கேன்.
பிரியா என்ன பண்ணா தெரியுமா? சுபியை தள்ளி விட்டுட்டா. அவ கீழே விழுந்து அவளுக்கு அடிபட்டு இருக்கு. கார்த்திக்கு ஒரு மாதிரியானது. நீ கண்ணால பாத்தியாடா அந்த சீனை என்று அவன் கேட்க, அவன் இல்லை என்றாள். நீ கண்ணால பாக்கல, அப்புறம் எப்படி பிரியா தள்ளிட்டான்னு சொல்ற? எங்க பிரியாவுக்கு அந்த கேரக்டர் கிடையாது. நீ என்ன நினைச்சிட்ட? அவளை உன்கிட்ட விட்டுட்டு வந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவளை என்ன வேணாலும் சொல்லுவ, நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியா? டே கார்த்தி, நான் உன்னை போகும்போது அவதான் உள்ள நின்றுட்டு இருந்தா. புரிஞ்சுக்கோடா. பிரியாதான் தள்ளி விட்டு இருக்கா கோபத்துல. ஏன்னா சுபியும் சும்மா இல்ல, இவளை திட்டிட்டே இருந்தா, அதனால செஞ்சிருப்பா. இதனால அவன் மேல தப்புன்னு சொல்லல, ஆனா மாசமா இருக்கிற பொண்ணு மேல கொஞ்சம் இறக்கம் காட்டியிருக்கலான்னு சொல்றேன். கார்த்தி போனை சட்டென்று வைத்து விட்டான். அன்புவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் கோபத்தில் சும்மா இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் போய் சுபியின் அருகே உட்கார, எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டே இருப்பேன், தயவு செஞ்சு இந்த கட்டல என் பக்கத்துல வந்து படு, ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சுபி சொல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம படுக்கிறியா? இல்ல நான் இப்பவே கிளம்பி என்னோட ரூமுக்கு போறேன், தேவையில்லாத வேலை பார்க்காத, தயவு செஞ்சு தூங்கு என்று அவளை அதட்டியபடி கால் போட்டு உட்கார்ந்திருந்தான். துணைக்கு இருக்கிறானே தவிர அவனால் அவளுக்கு எதுவும் யூஸ் ஆகவில்லை. அவனிடம் இருந்து அந்த அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. இருந்தாலும் வலுக்கட்டாயமாக தூக்கத்தை வரவழைத்து தூங்கினாள். அப்படியே தூங்கி இருந்தவன் 8 மணி வரை அப்படியே தூங்கிவிட்டான். காலையில் எழுந்து அவளுக்கு ஆர்டர் செய்து கொடுத்து விட்டு, எனக்கு டைம் ஆச்சு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். தன் வீட்டிற்கு வந்து பார்க்கும் போது பிரியா சமைத்துக் கொண்டிருந்தாள். அவளை ஒரு நிமிடம் முற்று பார்த்தான். மூக்கை உறிஞ்சிக் கொண்டே சமைத்துக் கொண்டிருந்தவளை பார்த்தான். அவளும் திரும்பி அவனை பார்க்க பயந்து போய் ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு நிமிடம் பார்த்து விட்டு பின்பு ஞாபகம் வந்தது போல் அவன் ரூமுக்கு சென்றான். இவள் சமைக்கும் வேலையை பார்த்தாள். அவன் ரூமுக்கு போய் அடுத்த நொடி ரெடியாகி கொண்டு வெளியில் வர, பிரியா லஞ்ச் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸையும் எடுத்து இருவருக்கும் சேர்ந்தாற் போல் எடுத்து வைத்து அவனிடம் கொடுத்தாள். ஆனால் அவன் வாங்காமல் போக பிரியா அன்புக்கு முன்னால் போய் நின்று கொண்டாள். எதுக்காக இப்ப சாப்பாடு எடுத்துட்டு போகாம இருக்கீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்பும் செய்யல, என்ன புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. ஏன் உன்னோட இப்படி பண்றீங்க? பிளீஸ் பிரியா, உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அடிக்கிற மாதிரி வச்சுக்காத, தயவு செஞ்சு தள்ளு, எனக்கு லேட் ஆகுது. சாப்பாடு எடுத்துட்டு போங்க, அது மட்டும் தானே சொல்றேன், அதுக்கு எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது? சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா? எதுக்கு? அதுல ஏதாவது விஷம் கலந்து வச்சிருப்ப, நீ செஞ்சாலும் செய்வ பிரியா. என்னது விஷம் கலந்து வச்சிருப்பனா? எப்படி உங்களால இப்படி சொல்ல முடியுது? நான் அப்படி பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பேசாம அந்த சைடு போயிடு பிரியா, ரொம்ப கோபமா இருக்கேன் என்று சொன்னவன் அந்த பேக்கை தூக்கி எறிந்தார். அதுக்குள்ள இருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் சிதறியது, எல்லாம் கீழே கொட்டியது. அதை பார்த்து விட்டு அசால்ட்டாக வெளியே போய் விட்டார் அன்பு. மக்களே, உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் மாலை 6 மணிக்கு இந்த கதை அப்லோட் ஆயிடும். உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல வரணும்னா அந்த பெல் ஐக்கான தட்டிக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டுருங்க. உங்களோட ஒரு கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த கதை எழுதுறதுக்கு ஆர்வமா இருக்கும். லைக் போட்டுருங்க.